சார் செந்தில் பாலாஜி முதல்ல கைது செய்யப்பட்டதிலிருந்தே நாம 2 பேரும் இது குறித்து விவாதித்துட்டு வர்றோம். ஒவ்வொரு முறையுமே கோர்ட்ல என்ன நடக்குது? என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது? நீதிபதி என்ன சொன்னாங்க? அப்படின்றத மிக தெளிவாக எளிய மக்களுக்குமே புரியும் வகையில நீங்க தொடர்ச்சியாக எடுத்து கூறிட்டு வந்தீங்க. இப்ப நீங்க எதிர்பார்த்த அந்த ஜாமீன் என்பது கிடைச்சிருக்கு. காலையிலேயே ஜாமீன் என்பது கிடைத்தாலும் கூட ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்பது தற்போதுதான் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தம் 25 பக்கத்துல தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரிவை 4 சுட்டிக்காட்டி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 3 வருடங்கள் தான் சிறையில் இருக்க முடியும். ஆனா இவர் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்கன்றதை நீதிபதி சுட்டிக்காட்டுறாங்க. பிரிவு 45 சுட்டிக்காட்டி நீண்ட நாட்களாக பிஎம்எல்ஏ வழக்குல ஒருத்தரை விசாரணை கைதியா வச்சிருக்க முடியாதுன்றதையும் சுட்டிக்காட்டுறாங்க. பல்வேறு கேஸ்களையுமே இதுல சுட்டிக்காட்டுவதை பார்க்க முடியுது. ஜட்ஜ்மெண்ட் காப்பியில என்ன சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுவாங்க. அதாவது பொதுவாகவே வந்து ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது இருதரப்பு வாதங்கள் என்ன வைக்கப்பட்டது அப்படிங்கிறத அந்த தீர்ப்பில் சொல்லுவார்கள். சொல்லிட்டு தான் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தை சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்டதை போல நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த ஒரு தீர்ப்பு. ஆனாலும் கூட இது தொடர்ச்சியாக இதுல தாமதம் ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனால் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டே 1 மாதம் 1.5 மாதத்துக்கு பிறகுதான் இப்போ தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அப்படியாகிற சூழல் தான். அதே போல பிப்ரவரியிலே உயர்நீதிமன்றம் பிணை மறுக்கிறது. அதற்கான மேல்முறையீடு தான் கிட்டத்தட்ட விடுமுறை அமர்வுல வெக்கேஷன் பெஞ்ச்ல தாக்கல் செய்யப்படுது. அப்போது மீண்டும் அதாவது குறிப்பா இப்போது தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கு அதிகமாக வாய்தா வாங்கப்பட்டது யாரால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை தான். இங்க சொலிசிட்டர் ஜெனரல் இன்னொரு இதுல இருக்காரு, இவங்க இதுல இருக்காங்க என்று சொல்லி நீண்ட காலதாமதம் மீண்டும் வாய்தாக்கள் இப்படி வாங்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டே 1.5 மாதம், தீர்ப்பு நாளன்று கூட அவர்கள் வாய்தா வாங்கினார்கள். அப்போதான் திஸ் இஸ் த ஃபைனல் டே என்று நீதியரசர் ஒரு எச்சரிக்கையை விடுத்த பிறகுதான் அன்றைக்கு முடிவடைந்தது. நாமெல்லாம் கூட திஸ் இஸ் டுடே இஸ் அ ஃபைனல் டேன்னு சொன்னோன்னே இன்றைய தீர்ப்பு வந்துவிடும் என்றெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் தீர்ப்பு மறுபடியும் ஒரு 1.5 மாதத்துக்கு பிறகு இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. நாம் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்த தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பு என்று பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்புரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதில் இந்த பொதுவாக இந்த பிஎம்எல்ஏ வழக்குல என்னென்ன ரீதியான குற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த பிஎம்எல்ஏ சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தினுடைய பிரிவு 3 சொல்லப்பட்டிருக்கும். இது அந்த குற்றங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவு 3 சொல்லப்பட்டிருக்கிற குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படிங்கிறது பிரிவு 4 குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பிரிவு 4 கீழ் வருகிற குற்றச்சாட்டு. அப்போ அந்த பிரிவு 4 வரக்கூடிய குற்றச்சாட்டில் குறைந்தபட்ச தண்டனை 3 ஆண்டு, அதிகபட்ச தண்டனை 7 ஆண்டுகள். ஒருவேளை இந்த வழக்கு முழுவதுமாக நடந்து முடிந்து அவருக்கு எதிராக தீர்ப்பு வருகிற பட்சத்தில், அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் இழைத்திருக்கிறார் என்று நிரூபிக்கப்படுகிற பட்சத்தில் அவருக்கு குறைந்தபட்சமாக 3 ஆண்டுகளும் அதிகபட்சமாக 7 ஆண்டுகளும் தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த குறைந்தபட்ச தண்டனை காலத்தில் ஏறத்தாழ பாதி காலத்தை, அதாவது 1.25 வருடம் 15 மாதங்கள் 471 நாட்கள் இன்றைக்கு அவர் சிறையிலே கழித்திருக்கிறார். ஆக இதை வைத்து பார்க்கும் பொழுது இவருக்கு பிணை கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு நீதியரசர்கள் வருகிறார். இன்னொன்று பாத்தீங்கன்னா இதில் அட்டவணை ஏ அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி அந்த அட்டவணை ஏ டேபிள் ஏல பாத்தீங்கன்னா பேரா 2ல சில குற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி டேபிள் ஏ பேரா 2ல வரக்கூடிய குற்றங்கள் இருந்தால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிறதை நீதிபதி சொல்றாங்க. ஆனால் இந்த வழக்கில் அப்படி குற்றம் சாட்டப்படவில்லை. அதாவது டேபிள் ஏ பேரா 2ல வரக்கூடிய குற்றங்கள் இழைக்கப்படல. அதனால இவர்களுக்கு அதிகபட்சமே 7 ஆண்டுகள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார். இதில் சொல்லப்படாத இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த வழக்கு நிறைவடைகிற பட்சத்தில் அவர் குற்றமற்றவர் என்று வெளிவந்தால் இப்போது அனுபவித்திருக்கிற இந்த 15 மாத கால சிறைவாசத்திற்கு என்ன அவருக்கு நிவாரணம் வழங்கப்படப்படுகிறது. ஆக இதற்காகத்தான் இந்த சட்ட நடைமுறையில் இந்திய குற்றவியல் சட்டங்களில் பொதுவாகவே என்ன நிலைப்பாடு ஏற்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அ எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்சிமம் நீங்க பெயில் கொடுத்துடணும். ஏன்னா எல்லா வழக்கும் அந்த வழக்கு முடிவடைகிற வரைக்கும் ஒருத்தரை சிறையில வச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை அந்த தண்டனை காலமே தாண்டிடலாம். இல்ல அவர் விடுதலை செய்யப்படுகிற சூழல்ல அவர் அனுபவித்த தண்டனை காலத்துக்கு நம்மால் என்ன மாற்று வழங்கப்பட முடியும் அப்படிங்கிறதுனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, பெயில் இஸ் அ ரூல், ஜாமீன் கேட்டா கொடுத்துடணும், தேவைப்படுகிற பட்சத்தில் தான், எக்ஸப்ஷனலா தான் அவங்கள சிறையில் வைக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இவரது வழக்கை பொறுத்தளவில்
எந்தவித இவர் வந்து சிறையில் வைக்கப்பட வேண்டிய தேவை எதுவுமே இல்லை. ஏனால் நடந்த குற்றம் என்பது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த குற்றம். அப்ப உடனடியா ஒரு குற்றம் நடக்குது, அவரை நம்ம நம்முடைய காவல்ல தான் வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் எல்லாம் இல்லாத நேரத்தில் கூட முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்திற்காகத்தான் இவர் வைக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு எளிய மக்களும் புரிந்து கொள்ளுகிற அளவுக்குத்தான் இந்த தீர்ப்பு இருக்கிறது. அதை மிக தெளிவாக அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதே போல வந்து ஏன் பெயில் கொடுக்கணும், வெவ்வேறு கேசஸ் எல்லாம் எப்படி பெயில் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து மணீஷ் சிசோடியா வழக்கு, அதே போல வந்து ஒரு உபா வழக்கு, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குல வந்து ஒரு வழக்கில் பிணை கொடுக்கப்பட்டது போன்ற வழக்குகளை எல்லாம் இதிலே வந்து அவர்கள் நீதியரசர்கள் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். இதுல இன்றைய தீர்ப்பில் வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தவித கடுமையான நிபந்தனைகளும் அவருக்கு விதிக்கப்படவில்லை. குறிப்பாக சமீபத்திலே வந்து பிணை பெற்ற டெல்லியினுடைய முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பாத்தீங்கன்னா அந்த நிபந்தனையில் சில கடுமையான நிபந்தனைகள் இருந்தது. குறிப்பாக அவர் வந்து முதல்வர் அலுவலகம் செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிபந்தனைகள்லாம் இருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர் தன்னுடைய முதல்வர் பதவியில் வந்து விலகி அவங்களை கொண்டு வந்தார், இன்னொருவரை தன்னுடைய கட்சியில இருந்து முதல்வர் ஆக்கினார். ஆனால் இங்கே வந்து அப்படி எதுவுமே சொல்லப்படல. இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள் எல்லாமே நார்மலாக எல்லாருக்குமே இயல்பா கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள் தான். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க இவ்வளவு பணத்துக்கு வந்து பிணைதாரர்கள் வந்து வச்சு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும், சூரிட்டி கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு 2 பேர் சூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவர் வந்து தன்னுடைய பாஸ்போர்ட்டை வந்து ஒப்படைக்கணும். வாரத்திற்கு 2 நாட்கள், அதாவது திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போய் அவர் வந்து கையெழுத்திடணும். அதே போல ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் நாளில் வந்து இந்த மூல வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் முன்பாக அவர் ஆஜராக வேண்டும். அதே போல வந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெறுகிற போதெல்லாம் இவருக்கு வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போகணும். இவர் செல்ல வேண்டிய தேவை இருக்கிற போதெல்லாம் இவர் வந்து நீதிமன்றத்திற்கு போக வேண்டும் என்பன போன்ற ஒரு நிபந்தனைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து பொதுவாக அனைத்து வழக்குகளுமே பிணை கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள் தான். ரொம்ப சீரியஸான நிபந்தனை என்று எந்த நிபந்தனையும் இவருக்கு விதிக்கப்படவில்லை. ஆக இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 25 பக்க தீர்ப்பில் வந்து முக்கிய அம்சங்களாக குறிப்பிடப்பட்டிருப்பது வந்து இதுதான். முதல்ல வந்து அந்த கேஸ் ஹிஸ்டரியை சொல்லுவாங்க. அதாவது வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்து பிப்ரவரியில தாக்கல் செய்யப்பட்ட அந்த பிணை வழக்கு வந்து ரிஜெக்ட் ஆச்சு. அந்த வழக்கு வந்து ரிஜெக்ட் ஆனதை எதிர்த்து வந்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வழக்கினுடைய ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுவாங்க. அதுலயுமே வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து லோயர் கோர்ட்லயும் சரி ஹை கோர்ட்லயும் சரி ஜாமீன் கொடுக்கவில்லை, ஏன் காலந்தாமதம் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கண்டிப்பையுமே உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கா? இல்ல, அதாவது அப்படி கண்டிப்பை வந்து இவங்க இதுல காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த காலதாமதம் அப்படிங்கிறத விட அவர் இப்போது அதான் நீண்ட நாளா சிறையில இருந்திருக்கிறார் என்பது இப்போது உச்சநீதிமன்றத்தால் பாசிட்டிவா எடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது அது முன்னாடி அவங்க கொடுக்கல அப்படிங்கிறத வந்து இவங்க பெருசா எதுவும் சொல்லலை இதுல. ஆனால் அதே நேரத்தில் இப்படி ஓராண்டுக்கும் மேலாக அவர் இருந்தார் என்பது இப்போது உச்சநீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தீர்ப்பில் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த வழக்கினுடைய விசாரணை இன்னும் எவ்வளவு நாள் போகும், அதாவது காலதாமதம் என்கிற வார்த்தை வந்து தீர்ப்பில் பயன்படுத்தப்பட்டது. அது எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா, இந்த வழக்கினுடைய விசாரணை இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்துல நீங்க ஒரு வழக்கு தொடரணும்னா ஒரு பணப்பரிமாற்றம் சட்டவிரோதம்னு முதல் ப்ரூவ் ஆகணும். இப்போ நீங்களும் நானும் நம்மளா காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அங்கே பிஎம்எல்ஏ வராது. சட்டவிரோதமாக நான் ஒருவருக்கு பணம் கொடுக்கிறேன் அப்படின்னாதான் அங்கே வந்து சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டம் வரும். இப்போ வேலைக்காக செந்தில் பாலாஜி பணம் வாங்கினார் என்பது உறுதி செய்யப்படவில்லை. ஏன்னா அதுதான் மூல வழக்கு. அந்த வழக்கே வந்து விசாரிச்சு முடிச்சாதான் செந்தில் பாலாஜி அவர்கள் வேலைக்காக பணம் பெற்றார் என்பது உறுதி செய்யப்படும். அப்படி ஒரு வேலைக்காக பணம் பெற்றார் என்பது உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் அவர் மீது பிஎம்எல்ஏல நீங்க வழக்கு போட முடியும். அப்பதான் பிஎம்எல்ஏல போட்டிருக்காங்க இல்லையா, சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து நடக்கிற வழக்கே வந்து அடுத்து வந்து அதில் தீர்ப்பு சொல்ல முடியும். ஆனா அதை தான் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த 2 வழக்குகளும் விசாரிக்கப்பட்டு முழுவதுமாக இவர் மீதான தீர்ப்பு வருவதற்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் ஆகும். அப்போ அந்த காலதாமதத்தை கருத்தில் கொண்டு அவ்வளவு நாள் ஒருவரை வந்து சிறையில் வைத்திருக்க முடியாது. ஏற்கனவே அவர் வந்து 1.25 வருடம் சிறையில் இருந்திருக்கிறார். ஆக இது 2 பாயிண்டையும் கருத்தில் கொண்டு அப்படி ஒருவேளை நாம் அவரை சிறையில் வைத்திருந்தோமே ஆனால் இது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற அடிப்படை விதிகளுக்கு, அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. ஒரு தனி மனிதருக்கு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற அந்த அடிப்படை உரிமைக்கு எதிரானது.
ஆகவே அவர் வந்து பிணையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது அப்படிங்கிறது தான் அவங்க தீர்ப்புடைய இப்போ செந்தில் பாலாஜி விடுதலையாக இருக்கிறார். இன்றைக்கு மாலையே அவர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் வெளியான பிறகு என்ன மாறுதல் நடக்கும்? ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா மீடியாக்களுமே முதலமைச்சர்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி அமைச்சரவை மாற்றம் எப்போது அப்படின்றதுதான். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்றதான் முதலமைச்சர் சொல்லுவாங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாரு. இப்ப மீண்டும் வெளியாவதனால அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒருவேளை கொடுக்கப்பட்டால் அது ஆளுநர் ரவி எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? ஏன்னா ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் அமைச்சர் பொறுப்புல இருந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அவர் குற்றவாளி அப்படின்னு சொன்னா வெளிய ஸ்டேட்மெண்டே கொடுத்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் ஜாமீன்ல தானே வந்திருக்கிறாரு. அவருக்கு எப்படி நான் வந்து பதவியேற்று வைப்பேன் அப்படின்ற ஒரு பிரச்சனைகளை அவர் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆளுநர் ரவி இந்த விஷயத்துல எப்படி நடந்து கொள்வார்ன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் ரவி வந்து எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம், அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் சட்ட ரீதியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சர் பொறுப்பேற்பதில் எந்த தடையும் இல்லை. ஒருவேளை அதற்கு அவர் மறுப்பாரையானால் மீண்டும் எப்படி பொன்முடி விஷயத்தில் குட்டுப்பட்டாரோ அதை போல மீண்டும் குட்டுப்பட வேண்டியது இருக்கும். இல்ல சிம்பிளாவே எல்லாருக்கும் சொல்றேனே, பெயில்ல வந்தா அவங்க மினிஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னா, 2001 2011 அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக பொறுப்பேற்கும் பொழுது தன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில், அந்த மூல வழக்கில் பிணையில வெளிவந்தவர் தான் ஜெயலலிதா. அப்போ பிணையில் வெளிவந்த அந்த வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவே இருந்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக பொறுப்பேற்பதில் சட்ட ரீதியா எந்த சிக்கலும் இல்லை. ஒருவேளை அமைச்சர் இவர் நம்முடைய ஆளுநர் RN ரவி இப்படியெல்லாம் விளக்கம் கேட்பாரே ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவையே வந்து முன்னுதாரணமாக காட்டி இந்த வழக்கை வந்து இந்த விஷயத்தை திமுக எதிர்கொள்ளும். இப்ப முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்று ஒரு உருக்கமான பதிவை ஒன்று போட்டிருந்தாரு. 471 நாட்கள் பல துயரங்கள்ல நீங்க வந்து சந்திச்சிருக்கிறீங்க, உறுதியோடு உறுதி பெற்று உரம் பெற்று நீங்க வெளிவந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கிறார். இப்ப செந்தில் பாலாஜியுடைய வருகை பாஜகவிற்கு எத்தகைய ஒரு இது ஏற்படுத்தும்? ஏன்னா வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் அரசோடு சேர்ந்து கொண்டு சாட்சியெல்லாம் கலைச்சிருவாரு அப்படின்றாங்க. ஏற்கனவே வந்து ஈடி வைத்த வாதமே அந்த அவங்க தம்பி ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல, சேர்ந்து அவங்க 2 பேரும் சாட்சிகளை கலைப்பாங்க அப்படின்றதுதான். நிபந்தனையும் வந்து சாட்சிகளை கலைக்க கூடாது என்று ஸ்ட்ரிக்டா கொடுக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில வானதியுடைய குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜியுடைய வருகை கொங்கு மண்டலத்துல பாஜகவுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? மெயினா வந்து செந்தில் பாலாஜியுடைய மனைவி அவர் வந்து வைத்த குற்றச்சாட்டு அண்ணாமலை தான் காரணம் அரஸ்டுக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப அண்ணாமலை இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, லண்டன்ல இருக்கிறார். அவர் இது எப்படி பார்ப்பார்? இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல இது வந்து கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய வருகை வந்து களத்தில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை மேலும் உற்சாகப்படுத்தும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த ஒரு நாள் காலையில் தீர்ப்பு வந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து இந்த தீர்ப்பை மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார். காரணம் வந்து அவ்வளவு தூரம் வந்து குறுகிய நாட்களே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தாலும் கூட செந்தில் பாலாஜி அவர்களுடைய களப்பணி என்பது திமுக தொண்டர்களிடம் வந்து மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அதை பார்த்து ஒரு அச்ச உணர்வு பாஜக காரர்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து பாஜக அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் வந்து கொங்கு மண்டலத்தில் குறிப்பிடத்தக்க சில வெற்றிகளை பெற்ற போது அந்த அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளராக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து முதல்வர் நியமித்தார். நியமித்த பிறகு பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்து நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அதே போல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஏறத்தாழ ஒரு 90% இடங்களில் வெற்றி என்கிற ஒரு நிலையை பெற்று தந்தார். இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூரில் ஒரே ஒரு வார்டுல பாஜக வந்து ஒரே ஒரு வாக்கு தான் வாங்குச்சு. ஒத்த ஓட்டு பாஜக என்று கூட ட்ரெண்ட் செய்யப்பட்டது. ஆக அப்படி ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தியவர் அண்ணன் செந்தில் பாலாஜி. அப்போது கூட அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர் பேசிய ஒரு காணொலி வந்து இப்போது வரைக்கும் வைரல் ஆச்சு. அதாவது நாம தான் ஜெயிக்கிறோம், நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் என்று திமுக செயல் வீரர் கூட்டத்தில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி பேசினார். இப்ப அதே பேச்சு தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் இல்லாத போதும் கூட அந்த பேச்சு வந்து பல்வேறு இடங்களில் ஒளிபரப்பப்பட்டது கொங்கு பகுதிகளில். இப்ப செந்தில் பாலாஜி இல்லை என்கிற தைரியத்தில் தான் கோயம்புத்தூரிலேயே இவர் அண்ணாமலை போட்டியிட்டார். அவர் இல்லை என்று சொன்னாலும் கூட அவரோடு அதிமுகவிலிருந்து வந்த கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்து முன்னாள் மேயர், அவரே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவர் அண்ணாமலையை வெற்றி கொண்டார். இப்படி வந்து பாஜகவிற்கு செந்தில் பாலாஜி மீண்டும் களத்துக்குள்ளே வருகிறார் என்பது கண்டிப்பாக ஒரு பயத்தை உண்டாக்கும். அதன் காரணமாகத்தான் அவர் சாட்சிகளை கலைச்சிருவாரு என்றெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ போலி என்கவுண்டர் வழக்கில் அமித்ஷா பிணையில வரும்போது அவர் சாட்சியை கலைக்கலையா?
இப்போ நீங்க அரசியல்ல மாற்று கருத்து இருப்பதற்காக அவர் பிணையில வருவதை எதிர்த்து கருத்து சொல்வது என்பதெல்லாம் வந்து அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, புறக்கணித்து விடலாம். அதே போல வந்து திமுக தொண்டர்களை பொறுத்த அளவில் வந்து இந்த இவருடைய விடுதலை அப்படிங்கிறது, பிணையில் வெளியே வருகிறார் என்பதை வந்து மிகுந்த உற்சாகத்தோடு பார்க்கிறார்கள். இன்றைக்கு தலைவர் அவர்களுடைய அந்த சமூக வலைத்தள பதிவே பார்த்தீங்கன்னா மிகுந்த உருக்கமான பதிவு தான். இதை வந்து இதே ஒரு நிலை பார்த்தீங்கன்னா நீங்க ராசா அவர்கள் ஸ்பெக்ட்ரம்ல கைது செய்யப்பட்ட போது இதே போன்ற ஒரு உணர்வைத்தான் தலைவர் கலைஞர் கொடுத்தார் அவர். நீங்க தனியா இல்ல, நாங்க உங்களோட இருக்கோம் என்று. அதே போலதான் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒன்றிய அரசால் குறிவைக்கப்பட்ட போது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திமுக தலைவராக, முதல்வராக அவருக்கு ஒரு பக்கத்துணையாக இருந்தார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 15 மாதத்தில் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒன்றிய விசாரணை அமைப்புகள் அனைத்தையும் கையிலே வைத்துக் கொண்டு ஒரு வேட்டை நாயை போல இன்றைக்கு ஒன்றிய அரசு இருக்கிற நிலையிலும் கூட ஒரு உறுதி குலையாமல் 15 மாதங்கள் வந்து உறுதி குலையாமல் தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோம், அவர் கைது செய்யப்பட்ட அன்று நடைப்பயிற்சிக்கு போயிட்டு மிகுந்த ஆரோக்கியத்தோடு வீட்டுக்குள்ள போறார். ஆனால் திரும்பி அவர் எப்படி அழைத்து வரப்பட்டார்? நெஞ்சு வழியில துடி துடிக்க அவர் அழைத்து வரப்பட்டார். இன்னும் சொல்ல போனா அந்த நேரத்துல அவருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட அழைக்கப்படல. கார்லயே அந்த நெஞ்சு வலின்னு வந்தவரை கூட கார்ல தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆக அப்படியெல்லாம் அவர் பல்வேறு வகையிலே அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அவர் உறுதி குலையாமல் இந்த இயக்கத்திலே நிற்கிறார் என்பது வந்து இந்த தொண்டர்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. இன்னும் அவர் வெளியே வந்து அவர் ஆற்றப் போகிற பணிகள் பாஜகவிற்கு மிகுந்த ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை. இப்போ திங்கள் மற்றும் வெள்ளி இடி அலுவலகத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சென்று கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு. நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கே இடி ஆபீஸுக்கு செந்தில் பாலாஜி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, கண்டிப்பாக. இப்ப நாளை இன்று இரவு அல்லது நாளை காலை வந்து அவர் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வெளியே வந்ததுல இருந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து இம்போஸ் ஆயிடும். இப்ப நாளை காலையில வந்து அவர் வெளியே வர்றாருன்னா நாளைக்கு காலையிலேயே 11 மணிக்கு பண்ணிடுவார். ஒருவேளை நாளைக்கு 11 மணியை தாண்டிய பிறகு அவர் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னா அது வந்து திங்கட்கிழமை அவர் கையெழுத்து போடுவார். ஆனால் இப்போது இருக்கிற நிலவரம் பார்த்தீங்கன்னா இன்று இரவே கூட ஏன்னா தீர்ப்பு நகல் வந்து கொடுக்கணும். இன்று வந்து காவல் நீட்டிப்பு செய்யணும் இன்னைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில். ஆனால் தீர்ப்பு வந்த உடனே அதை வந்து இப்போது நிறுத்தி வைத்திருக்கிறார். இப்போ தீர்ப்பினுடைய நகல் வந்து வந்த பிறகு நம் காவல் நீட்டிப்போ இல்லது விடுதலை செய்வதா என்பதை பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். இப்போ தீர்ப்பின் நகல் இப்போ இணையத்திலேயே வெளியாகி விட்டதுங்கும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ கொடுக்கப்பட்டவுடன் சிறை நிர்வாகத்தினுடைய அவர்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்று இரவே கூட அவர் விடுதலை செய்யப்படலாம். அப்படி இரவு விடுதலை செய்யப்பட்டார்னா நாளை காலையிலிருந்து அவர் கையெழுத்து. 2024 தேர்தல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும் போது அண்ணாமலையை எம்பி எலெக்ஷன்ல அவர் விருப்பமே இல்லாம இருந்தாலும் கூட தேசிய பாஜக தலைமை வந்து கோயம்புத்தூர் தொகுதியில நிப்பாட்டினாங்க. இப்ப செந்தில் பாலாஜி விடுதலையாகி விட்டார். 2026 தேர்தல் என்பது கொங்கு மண்டலத்துல மிக முக்கியமான தேர்தல். எப்படி கோவை தேர்தல்ல தேசிய தலைமை அண்ணாமலையை வந்து எலெக்ஷன்ல நிக்க வச்சுச்சோ அதே போல செந்தில் பாலாஜி எந்த தொகுதியில் இருக்கிறாரோ அதே தொகுதியில் அண்ணாமலையை தேசிய பாஜக நிற்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா வந்து செந்தில் பாலாஜியை விட அண்ணாமலை தான் பெஸ்ட்ன்னு சொல்லி நிரூபிப்பதற்கு தேசிய தலைமை வந்து அப்படி ஒரு ரிஸ்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை இருவரும் போட்டியிட்டால் ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க? ஏன்னா இவங்க இருவருக்கும் நடந்த வாதம் என்பது கைதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. ஏன்னா அண்ணாமலையுடைய அந்த வாட்சே வந்து பில்லே இல்லாதது என்பதை செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அம்பலப்படுத்தினார். இவர் வந்து மிக மோசமாக செந்தில் பாலாஜி அவர்களை சாராய அமைச்சர் என்றெல்லாம் சொன்னதை பார்த்தோம். இப்ப நேரடியா இவங்க 2 பேருக்கும் போட்டி வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் பாக்குறீங்க? நான் முதல்ல சொன்னேன், செந்தில் பாலாஜி அவர்கள் தீவிர களப்பணியாளர். அதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு வேட்பாளராகவே அண்ணாமலை இருக்க மாட்டார். செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல ஒரு சாதாரண திமுக தொண்டருக்கே அவர் வந்து சரியான வேட்பாளராக இருக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனால் இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் கணபதி ராஜ்குமார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லுச்சுன்னா கணபதி ராஜ்குமார்லாம் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இல்ல, அண்ணாமலையை சமாளிப்பது கடினம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அங்கே வெற்றி பெற்றது. அதே போலதான் அரவக்குறிச்சியில் அவர் நிற்கும் பொழுதும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்து களப்பணியாற்றினார். மொஞ்சனூர் இளங்கோ என்று நினைக்கிறேன், அவர் தான் அரவக்குறிச்சியினுடைய வேட்பாளராக திமுக சார்பில் போட்டியிட்டு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யார் நின்றாலும் அவரை வெற்றி கொள்ளும் அளவுக்கு அண்ணாமலை எல்லாம் ஒரு பெரிய ஆள் இல்லை. அண்ணாமலை வந்து ஊடகங்களால் ஊதி பெருக்கப்படுகிற ஒரு பலூன் தானே தவிர அந்த பலூனை உடைப்பதற்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன் அந்த குண்டூசி போதும். இது வந்து செந்தில் பாலாஜிங்கிற கடப்பாறையெல்லாம் அந்த பலூனுக்கு தேவை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.